வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் தமிழ் சேனல். நமது சேனலில் மூலிகைகளின் பயன்களை வீடியோக்களாக போட்டு கொண்டு வருகிறோம். தினமும் ஒரு மூலிகையை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை என்னான்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பூடு, மூக்குத்தி பூடு அப்படின்னு சொல்கிற கிணற்று பாசனை பற்றி பார்க்கலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சிகப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நம்ம மூலிகையோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நண்பர்களே, நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற இந்த மூலிகை தான் கிணற்று பாசான், மூக்குத்தி பூண்டு அப்படின்ற ஒரு வகையான மூலிகை. இந்த மூலிகை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நீர்நிலை ஓரங்களில் இருக்கும். கிணற்று ஓரமாக இருக்கிறதால இதுக்கு கிணற்று பாசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியத்துவம் வாய்ந்த மூலிகையாக சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வெட்டுக்காய பூண்டு அப்படின்னு வேறு ஒரு பெயரும் இருக்குது. ஏன் அந்த பெயர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது காயங்கள் மேலே வச்சு கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதோட அறிவியல் பேர் பார்க்கலாம் வாங்க. இதோட அறிவியல் பேர் என்னென்னா ட்ரிடாக்ஸ் procumbens அப்படின்ற அறிவியல் பெயர் கொண்டது தான் இந்த தாவரம். இதோட குடும்ப பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்டரேசிய குடும்பத்தை சார்ந்த மூலிகை தாவரம் தான் இது. இது மருத்துவத்துக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இலைகளை பறித்து காயங்கள் மேலே கட்டிக்கிட்டு வந்தோம்னா அல்லது இதோட இலைச்சாரை காயங்கள் மேலே தடவிக்கிட்டு வந்தோம்னா காயங்களை விரைவில் ஆற்றும். அதாவது இப்போ ஏற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி, ரத்தம் ஒழுகிட்டே இருக்குது, ரத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னா இதோட இலைகளோட சாறு எடுக்கணும். சாறு எடுத்து அந்த காயங்கள் மேலே வச்சு கட்டிக்கிட்டு வந்தோம்னா அந்த வடிகிற ரத்தம் நின்றுடும். இதில் ஈஸியாகவே சாறு வரும், எளிமையாகவே சாறு வரும். தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, சும்மா அப்படியே கையால் கசங்கினாலே சாறு வரும் பாருங்கள். அத்தகைய மருத்துவ குணம் உடையது இது. மேலும் இரும்பால் ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட இதை வச்சு கட்டலாம். ஏன்னா இது அந்த காயத்தில் சீழ்பிடிக்காமல் பார்த்துக்கும். சீழ்பிடிக்காமல் அந்த காயத்தை உடனடியாக ஆற்றும் தன்மை உடையது. அத்தகைய மருத்துவ குணம் உடையது. தீக்காயங்களுக்கும் இதை இலைச்சாரை பிழிஞ்சு இலைச்சாரை விட்டுட்டு அது கூடவே இந்த இலையையும் சேர்த்து வச்சு கட்டிக்கிட்டு வரலாம். அப்படி கட்டிகிட்டு வந்தோம்னா அந்த தீக்காயங்களையும் ஆற்றும் தன்மையுடையது தான் இந்த மூக்குத்தி பூண்டுன்ற கிணற்று பாசான். இதுக்கு அதுபோல் காயத்தை ஆற்றத்தால் தான் இதுக்கு வெட்டுக்காய செடி அப்படின்னு பேர். வெட்டுக்காய செடி அப்படின்னு பேர், வெட்டுக்காய பூண்டு அப்படின்னு பேர். இது வயல்வெளியில் வரப்புகளில் தானாக முளைஞ்சி வரக்கூடியது. நம்மளாம் இதை வீட்டிலலாம் முளைஞ்சிருந்ததுன்னா இதால் பூச்சிகள் அண்டம், கொசு வரும் அப்படின்னு சொல்லி இதை பிடிங்கி வச்சிடும். களை செடி இதெல்லாம் தேவையில்லாத அப்படின்னு. ஆனால் இதில் அற்புதமான மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. மேலும் இதோட மருத்துவ குணங்களை பார்க்கலாம் வாங்க. இந்த செடியை ஆடு அதிகமாக மேயும். பெரும்பாலும் ஆடு மேய்கிற 90 செடிகளில் நமக்கு ஒரு 80 செடி மனிதர்களுக்கு மருத்துவ பயணமுடைய செடியாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த செடியும் நல்லா மருத்துவ பயனெல்லாம் இருக்குது. இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற புண்கள்லாம் விரைவில் ஆறாது. அத்தகைய புண்களை ஆற்றுவதற்கு இந்த தழையை அரைச்சி அந்த புண்ணு மேலே கட்டிட்டு வந்தோம்னா இந்த புண்ணு ஆறும். மேலும் சீ வச்ச புண்ணுலாம் இருந்ததுன்னா வச்சுங்க, அது ரொம்ப நாளாக ஆறாமல் சீ வச்சுக்கிட்டே இருக்குது, புடவை வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னாங்கன்னா அந்த மாதிரி புண்கள் மீதும் இதோட இலையை கசக்கி சாறு வச்சு அது கூட அந்த இலையும் வச்சு கட்டிட்டு வந்தோம்னா அத்தகைய புண்கள் எல்லாம் ஆறும் தன்மை உடையது. மேலும் இந்த பூ இருக்குது பார்த்திங்களா, இந்த பூவில் இதிலே ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. இந்த ஒரு பூவிலே ஒரு 50 விதை இருக்கும். இது நல்லா பூ முதிர்ந்ததுன்னா அப்படியே காற்றுல அப்படியே பறக்கும் தன்மை உடையது. அந்த விதை மூலயமா தான் இந்த பூ
இந்த செடி வந்து இனவிருத்தி செய்யுது. மேலும் இதை வந்து பல் வலிக்கு, அது சொத்த பல்களுக்கு வந்து வலிக்கு வந்து இந்த பூண்டை இந்த பூ ஒரு 5 பூவை எடுத்து பறித்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா சொத்த பல் இருந்ததுன்னா சரியாயிடும். மேலும் இதோட இலையை வந்து பறித்து அப்படியே லைட்டாக மென்று பல் விளக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பல் ஈறு பிரச்சனை, மற்ற பிரச்சனை எதுவும் வந்தாலும் வாய் பிரச்சனை, வாயில் பல்லில் ஈரில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வந்து சரி செய்யக்கூடியது. பல்லை வந்து நல்லா பளிச்சுன்னு ஆக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கிணற்று பாசான் பூண்டுக்கு வந்து இருக்குது. மேலும் இந்த இலையை வந்து காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி கூட குடிக்காமல் இந்த இலையை வந்து மென்று சாப்பிட்டு நல்லா சாறு இறங்குற மாரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிற்று புண், வயிற்றில் ஏற்படுற மற்ற பிரச்சனையெல்லாம் வந்து வராமல் தடுக்கும். அத்தகைய மருத்துவத்தன்மையுடையது இந்த இலை. இந்த இலையை தீக்காயத்துக்கு வந்து சாறு பிழிஞ்சு விட்டு கட்டிட்டு வரலாம், சரியாகும் தன்மையுடையது. இந்த இலையை வெறும் வயிற்றில் காலைல சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா வயிற்று புண் சரியாகிறதோடு மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும். ப்ளட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்களே, ரத்த அழுத்தத்தை குறைக்கும். மேலும் கட்டியல் மேலே இந்த இலையை வந்து சாதாரணமாக அப்படியே பிழிஞ்சு கட்டிட்டு வந்தாங்கன்னா கட்டி வந்து உடஞ்சி புண்ணாகி அந்த புண்ணு வந்து உடனே ஆறும் தன்மையுடையது. மிகவும் மருத்துவ குணமுடைய செடிங்க இது. இதை வந்து எல்லாம் பார்த்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மற்றொரு முக்கிய மருத்துவ தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. நம்ம போடுற ஒவ்வொரு மூலிகையோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும். இந்த செடியை வந்து இந்த பூவை வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து இப்படி தலையை கிள்ளி விளையாடுவாங்க. தாத்தா காசு கொடு, தரமாட்டேன், தரமில்லைன்னா தலையை கிள்ளிடும் அப்படின்னு சொல்லி இப்படி தலையை கிள்ளி விளையாடுவாங்க சின்ன வயசில். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, சின்ன பசங்களாம் அதுபோல் தலை கிள்ளி விளையாடுவாங்க. அதுபோல் ஒரு விளையாட்டு செடியாக கூட இருக்குது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.